ஹே காய்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கேலரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒயிட் கலர் ஃபோம் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபோம் ஷீட் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நம்ம புது ட்ரெஸ்லாம் வாங்கினோம், அதாவது சாரீ ஷர்ட்டெல்லாம் வாங்கினோன்னா அந்த பாக்ஸில் இது வச்சுருப்பாங்க. ஸோ அது கிடச்சிதுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு அட்டை ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக சார்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் ரெடி பண்ணதுக்கப்புறம் காம்பஸில் 7 சென்டிமீட்டர் அளவு எடுத்துகிட்டு 2 சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மீண்டும் ஸ்கேல் எடுத்துகிட்டு காம்பஸில் 4 சென்டிமீட்டர் அளவு வச்சு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சர்க்கிளோட சென்டரில் வச்சுட்டு ஒரு சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை எப்படி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது இதையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு ஸ்கேலில் 6 சென்டிமீட்டர் அளவு வச்சு நம்ம ஸ்கொயர் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது ஸ்கொயர் மாதிரி வரைஞ்சிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு 45 சதுரம் தேவைப்படும். அதாவது ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி எடுத்த 45 பீஸ் நமக்கு தேவைப்படும். நம்ம கட் பண்ணி எடுக்கிற ஸ்கொயர் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். கொஞ்சம் அளவு மாறினாலுமே நம்ம செய்ய போகிற ஃப்ளார் டிசைன் அவ்வளோ அழகாக வராது. ஸோ கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதிலிருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதை நம்ம கோன் மாதிரி மடிக்க போகிறோம். அதாவது ஐஸ்கிரீம் கோன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதை மடிச்சுக்கலாம். மடித்ததுக்கப்புறம் அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒட்டி எடுத்துக்கலாம். இது ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினா சீக்கிரம் ஒட்டிக்கும், ஸ்டிஃபாகவும் இருக்கும். இதுக்கு பதிலாக ஃபெவிபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்காது, ஒட்டவும் செய்யாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எந்த க்ளூமே இல்லை அப்படின்னா ஸ்டாப்லர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு 2 சைட்லேயுமே அதோட கார்னரில் வச்சு பின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஸ்டாப்லருமே யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை மடிச்சுட்டு இந்த மாதிரி இதோட 2 எண்ட்லேயுமே ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கலாம். ஏன் நான் அதிகமாக இது யூஸ் பண்ணலை அப்படின்னா, அந்த பின் வெளியே தெரியும். அதுக்காக நீங்கள் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிட்டா அதுவுமே தெரியாது, நீட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் ஹார்ட் க்ளூ நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போது இது எல்லாமே ஒட்டி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த சர்க்கிள் எடுத்துகிட்டு அதில் இதை நம்ம ஒட்டி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சர்க்கிளுக்கு 20 கோன் தேவைப்படும். எப்படி கரெக்டாக 20 தான் தேவைப்படும் சொல்கிறேன் அப்படின்னா, நான் யூஸ் பண்ண இந்த அளவுக்கு 20 பீசஸ் தான் தேவைப்பட்டுச்சு. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் தான் செய்கிறீங்க அப்படின்னா 20 பீஸ் மட்டும் இதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒட்டி ரெடி பண்ணியாச்சு. அது அழகான ஃப்ளார் மாதிரி கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த இந்த சர்க்கிள் எடுத்துகிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரோட சென்டரில் நம்ம இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நான் இன்னொரு பீஸும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி 2 பீஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதுவுமே ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் A4 சைஸ் கலர் பேப்பர் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம 2 சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்குமே அளவு இருக்குது. 4 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த ஃப்ளவரோட சென்டர் பார்ட்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளோட அளவு மட்டும் வச்சு அதை ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இது எதுக்குன்னா அந்த சென்டர் பார்ட்டில் இதை நம்ம ஒட்டி வைக்க போகிறோம். அதுக்காக கட் பண்ணும்போது பொறுமையாக சர்க்கிள் ஷேப் கிடைக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இதை நம்ம அதோட சென்டரில் பேஸ்ட் பண்ணிடலாம். நான் இதுக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகலை, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த 2 ஃப்ளாருமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்டில் சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு
அதை இந்த ஃப்ளவரோட பேக் சைடில் வச்சு நம்ம இது ரெண்டையுமே ஜாயின் பண்ண போகிறோம். அதோட எண்டில் மட்டும் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நாம் இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதை ஒட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் காய வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த ஃப்ளார்ஸை நம்ம வால் ஹேங்கிங்காக மாற்ற போகிறோம். ஸோ இன்னுமே டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதில் 3 பீஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்ததும் இதோட எண்டில் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கோனை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். நான் சிம்பிளாக கலர் பேப்பர் யூஸ் பண்ணி அந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த கோனை இன்னும் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணிவிட்டு அந்த கலர் பேப்பர் ஒட்டி இருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஃபுல்லாகவே இன்னும் 2 ரோ வர்ற மாதிரி நீங்கள் ஒட்டி அப்படி கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3மே ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அந்த ஃப்ளவரோட பேக் சைடு இதை நம்ம ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு 3 மட்டும் ஒட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு 3 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒட்டி முடித்ததும் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தனால ஃபோம் ஷீட்டும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அதையவே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேயுமே 2 கோன் வந்து நான் ஒட்டிட்டு ஆல்ரெடி ஒட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதோட 2 கார்னர்லேயுமே இதை ஒட்டிட்டேன். இப்போது இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிராஃப்ட் இன்னுமே கம்ப்ளீட் ஆகலை. மீண்டும் நான் ரெட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் கட்டர் யூஸ் பண்ணி 5 சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை கட் பண்ணதும் அந்த கோனோட மேல் பக்கம் இதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சர்க்கிளே தான் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த டிசைன் வேணாலும் கட் பண்ணிவிட்டு நீங்களும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சர்க்கிள் ஷேப்பில் கட்டர் வச்சுருந்தேன், அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த ஃப்ளார் ரெடி பண்ணியாச்சு. இதை எப்படி ஹேங் பண்ணுறது, அதுக்காக ஒயிட் கலர் நூல் எடுத்து அதை 2ஆக மடிச்சுட்டு இந்த சர்க்கிளோட பேக் சைடில் அதோட மேல் பக்கமாக அதை கட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது ரெடி பண்ணி முடித்ததும் நீங்களே பாருங்கள், இந்த வால் ஹேங்கிங் ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்ச ஃபோம் ஷீட்டில் இப்படி ஒரு வால் ஹேங்கிங் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. இப்போ இதை நான் ஹேங் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு ஒரிஜினலாக கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபோம் ஷீட் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சுகாஸ் கேலரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு க்ரியேட்டிவான ஐடியாவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.